வந்தே மாயா. நானமா என்னங்க மாமா? மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? இப்ப தலை சுத்துச்சுல? உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அதிகமா குடிக்காதீங்க. ஆமா, நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சா இருந்தாலும் இருக்கும். அது இருக்கட்டா, ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சில தெரிஞ்சா அது அப்படி? முகத்தில் முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா? வெக்கமா இருக்கா? என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். நான் அந்த விளக்க உடைச்சிடுறேன். உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா, நானே அடைச்சிடுறேன். அம்மா ஏ அம்மா ஏ அம்மா 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 ஏ அம்மா ஏ அம்மா அம்மா அந்த ஒரு அழகை கண்டேனே. கவி எழுந்திருப்பா. நீரே அசத்துக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. அப்புறம் நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எழுந்திருப்பா. சரியான தூங்கு மூஞ்சு பையன். இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறுசுறுப்பே இல்லையே. டேய், லவ் அவனுக்கு பழசுடா, நமக்கு புதுசு. டேய், இப்பவே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நம்மள யார லவ் பண்றாளோ மத்தவங்க விட்டு கொடுத்துடணும். வில்ல வேலை எவனா பண்ணீங்க வெட்டிடுவான் வெட்டி. இவ ஏன்டா கவியோட கிட்டார ஒழிச்சு வைக்கிறான்? இவன் வேற ஊம படம் கட்டியா அறுக்கான். நீ யாரு புரியா சொல்ல? டேய், கவி கிட்ட மட்டும் அந்த கிட்டார் கிடைச்சதுன்னு வச்சுக்க, அத வாசிச்சு அந்த பொண்ணை மயக்கிற மாட்டான், அதான் ஒழிச்சு வச்சான். ஆமா ஆமா, சூப்பர் ஐடியா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவி பாய். என்னடா இது? இன்னும் நீங்க ஒர்க் ஷாப் போல? லீவ் விட்டாச்சுமா. அது வந்துமா, குஜராத்ல பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த துக்கம் தாங்க முடியாம நாங்க லீவ் விட்டுட்டோமா. துக்கமா? உங்க சட்ட துணிகளை பார்த்தா ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, ஐயாவோட தங்கச்சி வந்திருக்கா, நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். ஆமா என்னடா ஏன் இப்படி வளருறீங்க? அது இல்லம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம் நீங்க தான்மா. கூப்பிட்டீங்களா நீ? மீரா, இது சூச, இது பாண்டிய. ஹாய். ஹலோ. இவர் ரங்க. இது கணபதி. அண்ணி, இவங்க நான் சொல்லுங்க. அது இவங்க தான். ஓ, ஜெயில இருந்து வந்த திருட்டு பசங்க, காலி பசங்கன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, அது அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க. இன்னொருத்தங்கடா ஃபைமன் ஆர்மியா? ஒன்லி 4. அவ எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்க மாட்டான், சோம்பேறி பையன், தூங்கிட்டு இருக்கான். பானே மீரா, நீ வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போயிட்டு வரோம். அம்மா, நாம மட்டுமா? அவங்க வரல? ஏண்டா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு அவ எதுக்குடா? மாட்டு ஆஸ்பத்திரிக்கா? ஆமாடா, நம்ம எரும மாடில பாவம் 2 நாளா சோர்ந்து நிக்குது, அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போலாம். சரி சரி, வாங்க வாங்க, கயிறெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே பாய். நீங்களும் எங்க கூட வரீங்களா? எருமைங்க நவை எது கலச்சி. எருமை நம்ம யார சொல்றா? இன்னுமா புரியல? நம்மளதான்டா சொல்றா. காதல் இதெல்லாம் ஒரு விளையாட்டு, கண்டுக்காதீங்க. காமான். நீ இவ்வளவு மட்டமானது பண்ண நாங்க நினைக்கவே இல்லடா. என்ன சொல்றீங்க? இப்ப போட்டு கவுத்துறியா? மீரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டோடா. கலப்பாம்பூச்சி அவர் உங்களை செட்டப் பண்ணிட்டு காப்பாத்தன்
நடத்துறியா? உன்னை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். ஹலோ, என்ன டார்லிங், ஜாலி எங்க சொல்லி பண்ணுமா? மால்தீவுக்கு 1000க்கு 2000க்கு எது போலாம் டார்லிங்? விடுறா. கவி, உன்கிட்ட நான் தனியா பேசணும். என் கூட வா. I know. Just come with me. ஒரே நாள் பழக்கத்துல கைய பிடிச்சு கூட்டு போற அளவுக்கு மீராம மாக்கிட்டானே. ஒரே அடி. சேச்சே, அடிக்கிறா வேண்டாம்டா. என்னதான் இருந்தாலும் கவி நம்ம ஃப்ரெண்டு. அது இல்லடா. நீ ஒரே அடி உயரமா இருந்திருந்த மீரா கூட நான் போயிருந்திருப்பேன்டா. இறைவா, 1000 இருந்தும் 2000 இருந்தும் ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூட்டர்ல இடம் இல்லாம பண்ணிட்டியே. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேய கட்டிக்கிட்டோமே. எப்படி ஆச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போறா போதும்டா சாமி. அப்பா யாரும் இல்ல. துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பூதலிங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம். இது என்ன மாமனார் விட இல்ல மயான வாயா? ஊரா வாய். கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தேன் தெரியுமா? ஏன் எதுக்கு? அவ பவுத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா. பேர குழந்தை உனக்கு? ஆமா, பேய் குழந்தை தான் பிறக்கும். ஏண்டா கிண்டலா? பிடிச்சிருச்சு. மாடியில ஏறிட்டா சுமையோட தான் வருவா. என்ன ஆளுக்கா? வெளியே போயிடுச்சு போல் இருக்கு. ராத்திரி ராஜார போயிருக்கா. வர்றவங்க தூங்கிடுவோம். அப்பா தெய்வமே. வாத்து என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? அண்ணாந்து பாருடா அறிவு கட்டவனே. காத்தே வரல, அதான் ஃபேன் பக்கத்துல படுத்திருக்கேன். முந்தி விரல பார்த்தாதான் பயமா இருக்கு, இப்ப குரலை கேட்டாலே பயமா இருக்கு. ஏன் இப்படி பயமுத்துற? யாரு? மண்ணு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அவன் இருந்தா பல வருஷம் ஆச்சு. அதுக்கு என்னப்பா? நீ என்ன அங்க இங்க இடமா இருக்கிட்டு இருக்க? ஓஹோ, இது ஆவியா? சான்ஸே கொடுக்காம இந்த மாபெரும் கலைஞனை பட்டினி போட்டே கொன்னுடுச்சு இந்த உலகம். அதான் செத்த பிறகாவது வசதியா வாழலான்னு இந்த பணக்கார பொண்ணை பிடிச்சிருக்கேன். ஆனா ஒரு எச்சரிக்கை. இதுக்கு மேல எச்சரிக்கை வேற. நான் பிடிச்சிருக்கிற மாயாவணி தொட்ட உன்னை கொன்னுடுவேன். தொடலைனா பூதறிஞ்ச கொள்றேன்றா, தொட்டாடு கொள்றேங்கிற. அப்புறம் அதுக்கு இந்த கையை வெட்டி போட்டு வண்டி எடுத்து ஊருக்கு போற. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நாம புருஷன் பொண்டாட்டி. ஆனா உள்ளுக்குள்ள நாம 2 பேருமே ஆம்பளைங்க. அப்ப எனக்கு குழந்தை? நீ பிறந்ததே தப்பு. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? கொன்னுடு வேண்டா. ஏற்கனவே செத்து செத்து போச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை தடவை கொல்லுவேன்? ஒரே நான் கொல்லுமா? கொல்லுங்க சார். சரி சரி, அழுவாத, வா போலாம். எங்க? அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம். நடிச்சாம 12 மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது? சுடுகாடு, சமாதி, கல்லறைன்னு காத்தாட போயிட்டு வரலாம். சுடுகாடு, சமாதி, கல்லறை அது ஓங்குற. நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. என்னமோ பண்ண போறேன். நீ வர. மாப்பிள, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. ஆட்டத்தை நிறுத்துங்க. மகனே, என்ன முறைய மாத்துறீங்க? ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை, சர்வமும் பேய்மயம். கிழிஞ்சது போ. காரியம் நிறைவேறதுக்குள்ள காவிய கட்டிக்கிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குத. வந்து பாருங்க மாப்பிள. மோகினி, நம்ம காதல் மேல ஆணையா சொல்றேன். எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன். இந்த சொத்து
சுகம் எதுவும் வேண்டாம். இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். சரி டார்லிங். அந்த சின்ன சிரிச்சுங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும். முக்காலா முக்காபலா ஓ லைலா முக்காலா முக்காபலா லைலா. அப்பா அம்மாடி நல்லபடி ஆயிட்டியா? அன்பே மாயா. யாருக்கா இது? புது வேலைக்காரனா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சொல்றான். மாமா அவர் வேலைக்காரர் இல்லம்மா, உன் வீட்டுக்காரரு. ஐயா சீ. ஏமா குண்டும் குழியுமா இருக்கிறாரேன்னு பாக்குறியா? உன்னை நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு, தாடி வளர்ந்துடுச்சு. மாமா அதெல்லாம் எதுக்கு இப்ப? தாலி கட்ட புருஷன் விளக்கமா சொல்லுங்க. தாலி கட்டினாதான் என் புருஷன், பல்லு கட்டினா டாக்டர். விளாடப்படாது. பாத்தீங்களா மாமா, தமிழ் பெண்ணோட தாலி செட்டிப்பட்ட கட்டின புருஷனை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கா பாத்தீங்களா? தாலி எடுத்து கல்ல ஒத்திக்கமா. கல்ல குத்திக்கலாமான்னு இருக்கு. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன பேய் பிடிச்சிருந்தப்போ எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம். பார்க்கவே சகிக்காத ஒரு புருஷன். என்னது? மரியாதையா வெளியே போ, இல்லன்னா உள்ள போறவா? செருப்பு பிஞ்சிடும். செருப்பா? செருப்புனா பையதான் செய்ய. Shut up. என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். Get out. என்ன கெட்ட விட்டு அவ வெளியே போறா? மாமா என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தீங்களா? இதெல்லாம் நீங்க கண்டிக்கப்படாதா? மாப்பிள, என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கண்ணா என்ன மாமா ஒண்ணு சரியா? என்ன கிட்டோட? ஐயா ஐயோ, புது செருப்பு. என்னங்க குடும்பமே செருப்புல இருக்கீங்க. உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த வீட்டு மரபோலா இல்லாண்டாலும் பரவாயில்லைங்க. ஒரு வீட்டு வேலைக்காரமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பார்த்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலை கொடுக்கீங்க. வேலையா? இப்போ இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு. தட்டுவியா? எதை? சாணியா? நல்லா தட்டுவேன். அப்படியா? ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட் as cow dung beater. இவ்வளவு பெரிய வேலையா? இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு. பவானி, நேரங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ? சாணி தட்டிக்கிற நீ சூப்பரண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. சூப்பரண்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்த நானும் சாணி தட்ட வந்தேன். இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் ஆயிட்டம்மா. பேராசை பெரிய சாணிதான் முடியுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். நீங்களும் உணருங்க. அதுக்குள்ள போட்டியா? இந்த வந்துட்டேன்.